பேபி மெஹ்ரான் 1945 பிளவுபட்ட உலகில் பிறந்த குழந்தை 1945 மெஹ்ரான் கரிமி நசேரி என்ற சிறுவன் ஈரானின் மாஸ்ஜித் சோலைமான் என்ற நகரத்தில் ஆங்கிலோ-ஈரானிய எண்ணெய் நிறுவன குடியிருப்பில் பிறந்தான். அவரின் தந்தை ஒரு ஈரானிய மருத்துவர், தாய் ஒரு ஸ்காட்லாந்து நர்ஸாக இருந்ததாக கூறப்படுகிறது. குழந்தையாக மெஹ்ரான் ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்தான். ஆனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று அவர் அறியவில்லை. ஆர்வமுள்ள சிறுவன் 1950கள் ஈரானில் வளர்ந்த குழந்தை மெஹ்ரான் ஒரு புத்திசாலியான சிறுவன். உலகம் பற்றிய கேள்விகள் எழுப்பிக் கொண்டு புதிதாக அறிய ஆர்வமாக இருந்தான். அவர் 5 சகோதரர்களுடன் வசதியான குடும்பத்தில் வளர்ந்தார். அவருடைய கனவு வெளிநாட்டில் சென்று உலகத்தை பார்க்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இந்த கனவு ஒரு பயங்கரமான நிஜமாக மாறப்போகிறது என்பதை அவர் கனவிலும் நினைக்கவில்லை. முயற்சியுள்ள இளைஞன் 1960கள் உயர்கல்விக்காக வெளிநாடு சென்றது. இளைஞராக மெஹ்ரான் வெளிநாட்டில் படிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். 1960களில் அவர் ஈரானை விட்டு இங்கிலாந்து சென்றார். அங்கு பிராட்போர்ட் பல்கலைக்கழகத்தில் யுகோஸ்லாவிய ஆய்வுகளை பயின்றார். அவருக்கு பெரிய கனவுகள் இருந்தன. சிறப்பான வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் இங்கிலாந்தில் அவர் படிக்கும்போது ஈரானின் அரசியல் நிலை மோசமாக திரும்பியது. அவருடைய நாடு ஷா முகமது ரேசா பஹ்லவி ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களை சந்தித்தது. மெஹ்ரான் இந்த எதிர்ப்புகளில் ஈடுபட்டார். ஆனால் இந்த முடிவு அவருடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது. அரசியல் காரணமாக வெளியேற்றப்பட்ட இளைஞன் 1977 வாழ்க்கை மாறிய தருணம். 1977 30 வயதான மெஹ்ரான் ஈரானுக்கு திரும்பினார். தன்னுடைய கல்வியை பயன்படுத்தி நாடுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அவர் ஈரானில் அடியெடுத்தவுடன் கைது செய்யப்பட்டார். அவரை ஷா அரசுக்கு எதிராக செயல்பட்டதாக குற்றம் சாட்டி நாடு வெளியேற்றினர். ஒரு இரவு எல்லாம் அவர் நாட்டில் இருந்து விரட்டப்பட்டார். இப்போது அவர் நாடற்றவன். அவருக்கு குடியுரிமை இல்லை, வீடு இல்லை, பாஸ்போர்ட் இல்லை, எந்த நாட்டுக்கும் செல்ல முடியாத நிலை. இடம்பெயரும் மனிதன் 1977 1988 ஒரு வீடு தேடி அலையும் வாழ்க்கை. அடுத்த பல ஆண்டுகள் மெஹ்ரான் ஐரோப்பா முழுவதும் சுற்றித் திரிந்தார். பல நாடுகளில் அகதிக்காக விண்ணப்பித்தார். பல வருட போராட்டத்திற்கு பிறகு 1981 பெல்ஜியத்தில் அகதி தகுதி பெற்றார். அவருடைய தாய் பிரிட்டிஷ் என்பதால் இங்கிலாந்தில் குடியுரிமை கிடைக்கும் என்று நம்பினார். ஆனால் விதி அவரை வேறு பாதையில் அழைத்துச் சென்றது. ஒரு தவறு 1988 ஒரு பிரீஃப்கேஸ் வாழ்க்கையை மாற்றியது. 1988 43 வயதான மெஹ்ரான் பாரிஸின் வழியாக இங்கிலாந்துக்கு சென்று கொண்டிருந்தார். ஆனால் ஒரு சிறிய தவறு, அவர் வைத்திருந்த பிரீஃப்கேஸ், அதில்தான் அவருடைய அனைத்து ஆவணங்களும் இருந்தன, திருடப்பட்டது. அவருடைய அகதி ஆவணங்கள் இல்லாததால் இங்கிலாந்து அவரை அனுமதிக்கவில்லை. அவரை மீண்டும் பிரான்சுக்கு அனுப்பிவிட்டது. பிரான்ஸ் அதிகாரிகள் அவரை நாடு கடத்த முயன்றனர். ஆனால் அடையாள ஆவணங்கள் இல்லாததால் எந்த நாடும் அவரை ஏற்க மறுத்தது. அவர் விமான நிலையத்தில் சிக்கிக் கொண்டார். ஒரு சில மணிநேர காத்திருப்பு 18 ஆண்டுகளாக மாறியது. விமான நிலைய மனிதன் 1988 2001 18 ஆண்டுகள் சிக்கிய வாழ்க்கை. அடுத்த 18 ஆண்டுகள் மெஹ்ரான் பாரிஸ் ஷால் டி கோல் விமான நிலையத்தின் டெர்மினல் 1 வாழ்ந்தார். ஒரு சிவப்பு பிளாஸ்டிக் பெஞ்சில் உறங்கினார். விமான நிலைய பணியாளர்கள் பயணிகள் கொடுத்த உணவால் உயிர் வாழ்ந்தார். தனது நாட்குறிப்பை எழுதினார், நாளிதழ்கள் படித்தார், பயணிகளை கவனித்தார். புதிய ஒரு அடையாளம் சர் ஆல்ஃபிரட். ஒரு பிரிட்டிஷ் ஆவணத்தில் தப்பாக சர் ஆல்ஃபிரட் என்று குறிப்பிடப்பட்டது. மெஹ்ரான் இதை விரும்பி இனி தன்னை சர் ஆல்ஃபிரட் என்று அழைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். விமான நிலையத்தில் அனைவரும் அவரை ஒரு பிரபலமான மனிதனாக காணத் தொடங்கினர். ஒரு திரைப்படம் உலகம் அவரை அறிந்தது. 1999 2004 1999 11 ஆண்டுகள் கழித்து பிரான்ஸ் அரசு அவருக்கு நாடு வாழ அனுமதி வழங்கியது.
ஆனால் அவர் விமான நிலையத்தை விட்டு செல்ல மறுத்தார். அந்த ஆவணங்களில் சர் ஆல்ஃபிரட் என்று இல்லாததால் அதை ஏற்க மறுத்தார். அவருடைய வாழ்க்கை உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது. 204-இல் ஸ்டீவன் ஸ்பீல்பெர்க் தி டெர்மினல் என்ற திரைப்படத்தை உருவாக்கினார். இதில் டோம் ஹேங்க்ஸ் முக்கிய கதாபாத்திரமாக நடித்தார். வெளியுலக வாழ்க்கை 2001-2022 ஒரு புதிய பிரச்சனை 206-இல் 18 ஆண்டுகள் கழித்து அவர் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு ஒரு தங்குமிடத்திற்கு போக அனுமதி அளிக்கப்பட்டது. அவருடைய வாழ்க்கை கதையிலிருந்து கிடைத்த பணம் உதவியாக இருந்தது. ஆனால் அவர் சாதாரண வாழ்க்கையை தொடர முடியவில்லை. அவர் உலகம் மாறிவிட்டதாக உணர்ந்தார். எங்கு போனாலும் தனியாக உணர்ந்தார். கடைசி பகுதி 2022 மீண்டும் விமான நிலையம் 2022-இல் 77 வயதாக அவர் மீண்டும் சார்ல்ஸ் டி கால் டெர்மினல் 1-க்கு திரும்பினார். நவம்பர் 12, 2022 அவர் அங்கு இதய கோளாறு ஏற்பட்டு உயிரிழந்தார். அவருடைய பையில் பல கணக்கான யூரோக்கள் இருந்தன. அவர் பணத்தை குவித்திருந்தாலும் ஒரு வீடு இல்லாமல் இறந்தார். பிறப்பிக்கும் பாடம், மனவலிமையின் அடையாளம். மெஹ்ரான் கரிமி நசேரியின் வாழ்க்கை நம்மை நினைவூட்டுகிறது. அடிமுடியில்லாத நிர்வாக குழப்பங்கள், ஒரு தவறு ஒரு மனிதனின் வாழ்க்கையை நாசமாக்கிவிடும். மனித சகிப்புத்தன்மை, கடுமையான சூழ்நிலையில் கூட வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அடையாள தேடல், இறுதிவரை அவர் சர் ஆல்ஃபிரட் என்று ஏற்கப்பட வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருந்தார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக இருந்தாலும் அவர் மனித மனவலிமையின் சின்னமாக இருந்து போகிறார்.